நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேன்காஸ்ட். ஆ ஃபர்ஸ்ட்டு என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். நான் வந்து குரு. ரேன்காஸ்ட்டோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ரேன்காஸ்ட்டுங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு பாட்காஸ்ட். நீங்க இப்ப இந்த யூடியூப்லயோ, ஸ்பாட்டிஃபைலயோ இத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, இது சும்மா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7, 8 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு சும்மா ஃபன்னுக்கு ஆரம்பிச்ச ஒரு பாட்காஸ்ட் தான். இதில் நாங்கள் எப்படின்னா, ஜென்ரலாக என்ன டாபிக்ஸ் தோணுதோ பேசுவோம் ஒவ்வொரு எபிசோடுக்கும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எங்களுக்கு தோன்ற டாபிக்ஸ் எடுத்து பேச ஆரம்பிப்போம். ஒவ்வொரு எபிசோடுக்கும் அது வேரி ஆகலாம். ஒரு எபிசோட் ஸ்போர்ட்ஸ் பேசுகிறோன்னா, அடுத்த எபிசோட் சினிமா பற்றி பேசுவோம், அடுத்த எபிசோட் காமிக்ஸை பற்றி பேசுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு தோன்ற டாப்பிக்கை பேச ஆரம்பிப்போம். ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி இருக்கும். அது வந்து நீங்கள் இப்போ இந்த சேனலில் வந்து யூடியூப்ல, ஸ்பாட்டிஃபைலயோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, நாங்கள் எதை பற்றி பேசுகிறோன்னு உங்களுக்கே ஒரு வியூ கிடச்சிடும். இப்போ இந்த எங்களோட ரேன்காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. இது சினிஷ்கர் யார்? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சினிஸ்கர். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு ஆர்கனைசிங் மெம்பர், ஃபவுண்டிங் மெம்பர். அண்ட் இந்த ரேன்காஸ்ட் சேனலில் வந்து நம்ம ஏற்கனவே என்னென்ன பேச போகிறோம் அப்படின்றது வந்து குரு சொல்லிட்டாரு. அதான் நம்ம பொதுவாக ஏன் ரேன்காஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம்னா, நம்ம கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சினிமாவில் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், அண்டு டே டு டே லைஃப் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கட்டும். அதை பற்றி ஒரு ரேண்ட் பண்ணிட்டு ஒரு புலம்புற மாதிரியே ஒரு சர்க்காஸ்டிக் வேலை வந்து எல்லா பிரச்சனைகளும் டெலிவர் பண்ணுற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தான் இது. அப்படியே தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கே போக போக என்னதுன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் சினிஸ்கர். ஐ எம் த ஆர்கனைசிங் மெம்பர் ஆஃப் த பாட்காஸ்ட். ஓகே சரி. வெல்கம் டு ரேன்காஸ்ட் பாட்காஸ்ட். நான் வந்து ரங்கா. நானும் இந்த பாட்காஸ்டோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் ஒருத்தன். அண்ட் இந்த பாட்காஸ்டோட அட்வைசர் ரோலும் நான் டீல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பாட்காஸ்ட் எதுக்கு கிரியேட் பண்ணோம்னா, ஜெர்சியில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு நம்மளும் ஒன்று ஆரம்பிப்போமே, எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்களே, அப்படி நம்ம ஒரு ஆரம்பிக்கணும் நினைச்சு பண்றதா இந்த பாட்காஸ்ட். இல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, சினிஸ்டிக்கரும் குரு சொன்ன மாதிரி நாங்க ஏதாவது டாபிக், அதாவது தெரியாவோ, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாவோ, அதான் கண்டென்ட் ஏற்ற மாதிரி நாங்க எங்க ஸ்டைல சொல்லுவோம். அதுல நல்ல எங்களோட ரேண்டோ இருக்கும். அது சேர்ந்து எங்களோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நாங்க என்ன சொல்ல வரோம், அது மூலமா என்ன அதுக்கு நாங்க தீர்வா எங்களோட சஜஷன் என்னவோ நாங்க சொல்லுவோம். இது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். நீங்க கேளுங்க. திஸ் இஸ் ரங்கா. உங்களை பத்தி சொல்றானா இல்ல பாட்காஸ்ட் கொடுக்குறீங்க? தீவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஓகேவா? உங்களை பத்தி பேர சொன்னா எல்லாருமே பாட்காஸ்ட் இன்ட்ரோ கொடுத்தா என்னடா இருந்தேன் முதல் எபிசோடு தானே, இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம், போக பேசிப்போம். எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்போம். இல்ல உங்க வெர்ஷன்ல சொல்லுங்க. சக்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் அப்புறம் பேசுகிறேன். நீங்க பேசுங்க சார். ஓகே. என்னங்க பாட்காஸ்ட் வந்துட்டு நீங்க பேசுங்கன்னா அப்புறம் எப்படி? ஓகே, நானே பேசுறேன். என் பேர் டிபி கூப்பர். அவ்வளவுதான். இது போதும்ல? அட கொம்மா ஏண்டா ஏண்டா பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு கொடுத்து பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிற ஐடியா கொடுத்த நீ இப்ப வந்து சிம்பிளா சொன்ன என்ன அர்த்தம்? டிபி கூப்பர் போதாடா? குரு ப்ரோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ப்ரோ ஆரம்பிச்ச? ஆனா லூசு பையில ஏதாவது பாட்காஸ்ட பத்தி சொல்றாள? என் பேரு ப்ரீகேஜி குழந்தைகளுக்கு இந்த டேக் போட்டு அனுப்பி விடுவாங்கல்ல, ஹலோ நான் இல்ல அதான் ஸ்கூல் கொள்றவன். எப்ப டிபி கூப்பர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, அப்புறம் என்ன ரீசனுக்காக இதை ஆரம்பிச்சோம், நம்ம என்ன சொல்ல வர போறோம் அது மட்டும் சொல்லிடுங்க. டிவி கூப்பரு, நீதான் நான் தான் என்னோட ஐடியா இது, நீ பெருமையா பேச வேணுமா இல்லையா? என் ஐடியா எல்லாம் இருந்தா போட்டு புளுத்தி இருப்பீங்க. அதான் எல்லாம் சொல்லிட்டீங்களே, நான் என்னத்த சொல்ல? டேய் நீ தான்டா இதை ஆரம்பிச்ச. நான் தான் ஆரம்பிச்சேன். எல்லாருமே பாட்காஸ்ட் எடுத்துக்கிட்டு டிபி கூப்பர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, அப்புறம் என்ன ரீசனுக்காக இதை ஆரம்பிச்சோம், நம்ம என்ன சொல்ல வர போறோம் அது மட்டும் சொல்லிடுங்க. இல்ல ப்ரோ, நீ வந்து திடீர்னு வந்து நீ யார்ட்ட வேணாலும் கேட்டிருக்கலாம். எங்க கிட்ட வந்து ஒரு கேட்டு நம்மளாம் ஆரம்பிக்கலாம், நீ கேட்டு ஆரம்பிச்சு வச்சு அது ரீசன் வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியாது. சர்ப்ரைஸா இப்ப ரிவீல் பண்ணு. எல்லாம் பண்றாங்க, நம்மளும் பண்ணுவாங்க. அதான் அதை வந்து அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ரேன்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம், இதுல என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லு. அவ்வளவுதான் இன்ட்ரடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷன் போதும். அப்படியே சக்தியை பண்ண சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் பண்றேன். இல்ல பாட்காஸ்ட்னா
பாட்காஸ்ட்னா கண்டென்ட்டே இல்லைனாலும் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இழுக்கிறது பேர்தான் பாட்காஸ்ட். இவனுங்களை நம்பி ஆரம்பிச்சு என்ன சொல்லணும். ஏய் டாபிக் கூட பேசுறா, என்னைய பத்தி சொல்றது என்னடா இருக்கு? சரி சரி, நம்ம ரைன் காஸ்லிங் சொல்லுங்க. நம்ம ரைன் காஸ்லிங் சொல்லுங்க. சரி சக்தி ஆரம்பிக்குது. ரைன் காஸ்லிங் பேச ஆரம்பிங்களா? ஓகே. ஹலோ கைஸ். இப்போ வந்து இந்த பாட்காஸ்ட்ல நான் வந்து இந்த ஒரு மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்ல நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, ஒரு அவங்கவுங்க பிஓவியில் ஓன் பர்சனாலிட்டிஸ் வச்சு இந்த பாட்காஸ்ட்டை வந்து மூவ் பண்ண போகிறோம். இதில் நான் என்ன பார்ட்டாக ப்ளே பண்ணுறேன்னா, நான் வந்து ரயன் காஸ்லிங்கோட தமிழ் வசன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஹலோ எவ்ரிபடி, நான் தான் கிரிப்டோனியன். இந்த பாட்காஸ்ட்டில் நான் என்ன பேச போகிறேன்னா, மெயினாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினிமா ரிலேட்டடான டாபிக்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். ரொம்ப ஃபன்னியாக அண்டு நல்லா எங்கேஜாக ஃபுல்லாக பேசலாம். எனக்கு தோன்ற டாபிக்ஸ் அண்டு எனக்கு தோன்ற பாயிண்ட்ஸ் வச்சு தான் பேச போகிறேன். பட் எல்லாமே அது கரெக்டாக இருக்கும். யாருக்கும் ஒரு சொம்பு தூக்குற மாதிரிலாம் யாருக்கும் பேச மாட்டேன். ஓகேவா? அண்ட் தேங்க்யூ. ஓகே, என் பேர் வந்து அப்துல் ரஷீத். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி பேச போகிறேன். நீங்கள் எதை பற்றி வேணால் பேசலாம். ஸோ அதை வச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லலான்னு இருக்கேன். ஓகேவா? அண்ட் இந்த பாட்காஸ்ட்டில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, நான் ஆரம்பிக்கட்டுமா? ஹலோ கைஸ், என் பேர் ரக்னார். ரேன்கேஸ் பாட்காஸ்ட்க்கு எல்லாருக்குமே வணக்கம். இந்த இதில் நான் வந்து பேசிக்காக அனிமே பற்றி தான் பேச போகிறேன். இந்த அனிமே பற்றி ரீசெண்டாக வர எல்லா அனிமே டிப்ஸ், அதுக்கப்புறம் எல்லா பற்றியும் பேசுவேன். தேங்க்யூ. A few minutes later. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? One eternity later. ப்ரோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனம் 3 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றியே பேச ஆரம்பிச்சுமா? சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரெய்லர்லேருந்து நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் வரக்கு முன்னாடி நிறைய லீக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து வெனம் 3யோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி இவங்களா ஃபேன் பேஸ் தியரிஸ்னு ஒன்று விட்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் வரப்போறாரு, இவர் வந்து மல்டிவர்சல் ஸ்டோரி தான் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து பார்க்கல அந்த மல்டிவர்ஸ் கனெக்ட்ஸு அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றது வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து நல்லா கிளியராக காமிச்சிருக்காங்க. அது மேபி இருந்தாலும் ட்ரெய்லரில் வந்து சஸ்பென்ஸாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம திரும்ப விஷுவல் எஃபெக்ட்ஸோட அந்த சினிமாட்டோகிராஃபிஸ் வந்து நல்லா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் விஎஃப்எக்ஸ் வந்து எங்கேயுமே சொதப்பின மாதிரி எனக்கு தெரியல. ட்ரெய்லர் ஷாட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு இது கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீல் ஆன விஷயம் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, அந்த டாம் ஹார்டியை வந்து ரொம்ப ஃபேட்டியாக காமிச்சிருந்தாங்க, கொஞ்சம் அன்ஃபிட்டான காமிச்சிருந்தாங்க. அது மேபி ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா ஓகே படத்தில் வந்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அது மட்டும் தான் ஒரு சின்ன வருத்தம். அந்த சில இடங்களில் காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் வெனமையும் கொஞ்சம் ஓவர் ரூடாகவே காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக காமிக்ஸில் வந்து வெனம் இப்படி தான்றது காமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். மூவிஸில் பார்த்தவங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே வந்து 1-2 அந்த மாதிரி இல்லாமல் வெனமுக்கும் கொஞ்சம் கேரக்டர் மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதான் வந்து ட்ரெய்லரை பற்றின என்னோட ஒப்பீனியன். அண்ட் படத்துக்கு நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் எனக்கு நல்லா இருக்குது. ஓகே, எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னன்னா இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும், ஏன்னா இதுதான் கடைசி வெனம் மூவி, அதனால தான் டைட்டிலே போட்டிருக்காங்க ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு. அண்ட் எனக்கு இதில் வந்து விஷுவலாக நல்லா இருக்கு. அந்த வெனம் அவங்களோட கேரக்டர் அதான் அது ஒரு சீன் வரும். அதாவது என்னன்னா இவங்க ஏதோ ஒரு டாக் கேஜுக்குள்ள ஏதோ சண்டை போடுற மாதிரி அங்கே வந்து அங்கே ஃபன் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஆட்டி சொல்லுவாரு, டாம் ஆட்டி சொல்லுவாரு விஆர் சொல்லும்போது இங்கே வெனம் வந்து விஆர் வெனம் இல்லை திரும்ப வீன்னு ஆரம்பிக்கும் போது வெனம் விஆர் வெனம் அப்படி அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சீன் வந்துச்சு. ஆக்சுவலாக அது என்னன்னா வெனம் வந்து ஒரு ஆர்ட்ஸ்குள்ள போற மாதிரி அதுவும் நல்லா இருந்துச்சு. ஓவரால் சொல்ல போனா ட்ரெய்லர் எனக்கு நல்லா இருக்குது. என்ன இல்ல வருத்தம் என்ன எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, போன படத்து போல ஆயிடுமோ அப்படி பயமாகுது எனக்கு. அதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆக்சுவலி அது பிரச்சனை. ஆனா செகண்ட் பார்ட் வந்து கார்னேஜ் வராங்க. ஸோ ஏன்னா காமிக்கல் வந்து கார்னேஜ் வந்து எவ்வளவு பெரிய வில்லன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் அப்சல்யூட் கார்னேஜோட ஒரு காமிக் இருக்கும். அந்த காமிக்ல நீங்க அந்த கார்னேஜோட பொட்டன்ஷியல் நீங்க பார்க்கலாம். ஆனா அதுல இருந்து ஒரு 10 ஒரு 50 கூட இல்ல மூவில. நான் காமிக் பச்சை நான் என்ன சொல்றேன்னு புரியும். அவ்வளவுதான் என்னோட என்னன்னா இந்த போன படமே ஆயிடக்கூடாது. அவ்வளவுதான். ஓகே, இதான் என்னோட கருத்து. பிடிக்க பார்த்து வெயிட்டிங்க நல்லா இருக்கும். ஓப் பண்றேன், நம்பிக்கை இருக்கு. ஓகே, இப்போ குரு பேசலாம். சரி நான் ஸ்டார்ட் பண்றேன். அந்த எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அந்த நடுவில் அந்த ஒருத்தன் வரான்ல அவன் மார்டர் தானே? இது மட்டும் டவுட். ஆமாம் ப்ரோ, நம்ம ஆக்டர் ப்ரோ. ஆனால் வந்து ஆமாம் ப்ரோ, அந்த ஆக்டர் தான். ஆனால் கேரக்டர் வந்து வேற கேரக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மல்டிவர்ஸ்ன்ட்டு ஜாயின் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆமாம் பிகாஸ் மல்டிவர்ஸ்ல யார் எப்படி வேணா இருக்கலாம்.
அது ஒரு டவுட் மட்டும்தான். சரி, அப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல நான் ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலி நான் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்படி ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்றானுங்களே, லாஸ்ட் படத்தை சிக்னிஃபை பண்ணுனா வேற ஒரு நல்ல ஒரு டைட்டிலா வைக்கலாமே, ஏன் இப்படி ஒரு லாஸ்ட் டான்ஸ் ஒரு சிங்கே ஆகல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ட்ரெய்லரோட அந்த ஒரு ஃபங்கினஸ் பார்க்கும்போது ஓகே. பட் ஸ்டில் நான் டைட்டில் நான் இன்னும் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கல. அது வேற மாதிரி அவனுக்கு வச்சிருக்கலாம். பிகாஸ் எனக்கு அது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஒரு டான்ஸுக்கு ஓகே புரியுது, அவனுங்க ஒரு மெட்டஃபரிக்கலாக வச்சிருக்கானுங்க. இருந்தாலும் எனக்கு அது ஃபுல்லாக டைட்டில் சிங்க் ஆகல. பட் ட்ரெய்லருக்கு வந்தீங்கன்னா டைட்டில் அவ்வளோதான். ட்ரெய்லருக்கு வந்தீங்கன்னா எஸ், சினிமாட்டோகிராஃபி வைஸ் விஎஃப்எக்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கு. எஸ்பெஷலி அந்த விஆர் வேனம் சீக்வன்ஸு பக்காவாக எடுத்திருந்தானே, அது சும்மா சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக டாம் அடிக்கும் வெனம்க்கும் அந்த எப்பயுமே அந்த விஆர் வேனம் சொல்லும் போது பழைய படத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் இருக்கும். இந்த படத்துல அந்த ட்ரெய்லர் சீக்வன்ஸ்ல கொஞ்சம் சிங்க் இல்லாமல் இருந்தால் அது ஒரு ஹியூமர் பார்ட்டாக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஒன்னில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒன்னில் கோ ஐ எம் கோயிங் ஃபார் த ஹெட்டும்பா, அதை வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அப்புறம் லெட் தேர் பி கார்னேஜ்ல அந்த ஹீ இஸ் ரெட் அந்த சீக்வன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஹியூமர் சீக்வன்ஸ் மாதிரி பண்ணியிருக்கானுங்க, நல்லா இருக்குது. எனக்கு சிங்காவது சில இடம்னா அந்த மார்டோ கேரக்டர். ஆக்சுவலி அவன் என்ன அந்த ட்ரெய்லர்ல அவன் ஆக்சுவலி மார்டோவா இல்லை வேற ஏதாவது கேரக்டர், அது கொஞ்சம் நான்சிங்கா இருக்கு எனக்கு. அது மேபி நான் இன்னும் கொஞ்சம் ட்ரெய்லரை வந்து லுக்அப் பண்ணும்போது புரியுமோ என்னமோ. பட் ஸ்டில் அது அது அவனை வச்சு என்ன சொல்ல வரீங்கிற ஒரு சிங்க் இல்லாம தான் இருக்கு எனக்கு. பட் மற்றபடி ட்ரெய்லரை வச்சு எதையும் ஜஸ்ட் எது ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா லெதர் பி கார்னேஜ் ட்ரெய்லரே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. பட் படம் பார்க்கும்போது நல்லா இல்லை. அதே மாதிரி ரங்கா சொன்னது அதில் அப்சல்யூட் கார்னேஜ் வந்து உண்மையாகவே அப்சல்யூட் கார்னேஜாக தான் இருக்கும். காமிக்க ஒவ்வொன்றும் அவ்வளோ இதுவாக இருக்கும். அது அப்புறம் இந்த இது நல்லு வச்ச ஒரு கதை கொண்டு போயிருப்பாங்க. இது அது என்னது, அதான் அந்த இதெல்லாம் வரும் எனிமா ஃபோர்ஸ் அதெல்லாம் வரும். அதான் எனிமா ஃபோர்ஸ் வச்சு சில்வர் சர்ஃபரோட சர்ஃப் போர்டையும் தாரோட இதையும் ஆமா ஆமா சேர்த்து வேணும் சண்டை ஆமா போடுற மாதிரி அப்படி ஒரு ஒரு நல் மூவி இருக்கு. காமிக்ஸ் ஒன்று வரும். அத அது அது என்னமோ அது நல் பிளாக் சம்திங், அது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது எடிட்டிங்ல வேணா கீழே அந்த காமிக்கோட பேரு போடுறேன், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது சூப்பரா இருக்கும் உண்மையா. அது அப்புறம் இந்த கார்னேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னு உண்மையாவே பிடிச்சிருந்தது. ஒன்னு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. 2 வந்து கார்னேஜை கொண்டு வரேன்னு ரங்க ஆக்சுவலி 50% சொன்னாரு. நான் 10% கூட இதை எடுத்துக்க மாட்டேன். கார்னேஜை வந்து ரொம்ப டவுன் பிளே பண்ணி தான் காமிச்சிருந்தாங்க. லைக்கா வர மொத்த படமே 2 மணி நேரம் தான், அதுல கார்னேஜ் வரதே அங்க இங்கே ப்ரோ பிச்சு ஆக்சுவலா போட்ட மாதிரி 100% எதுக்கு அப்படி வர மாதிரி சொன்னேன்னா, இருக்கும். ஜென்ரலா சொன்னேன்னா பட் அவர் ம், காட்டின விதம் வந்து ம், கம்மியா இருந்தாலும் ம், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் கொஞ்சம் கெட்ட காட்டினா. அடுத்து எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த நம்ம மொக்க கம்பெனி சொல்ற மாதிரி தான் வெனாம்க்கு ரெட் ம், பாயிண்ட் பூசின மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ம், ம். ஒரு டிஃபரன்சியேஷனே இல்லை. இப்போ ஸ்பைடர்மேன் அன்லிமிட்டட்னு ஒரு சீரீஸ் பார்த்துருப்பீங்களான்னு தெரில எனக்கு. அது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். பட் அது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீரீஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த ஸ்பேஸுக்கு போகிற எபிசோட்லலாம் அது வெனமையும் கார்னேஜையும் காமிச்சிருப்பாங்க. அதில் எப்படி கிட்டத்தட்ட போர்ட்ரே பண்ணியிருந்தாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டவுன் பிளே தான் நான் லெக்தெரபி கார்னேஜ்லையும் பார்த்தேன். ஸோ இது அதான் லெதர் கார்னேஜ் கப் மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் சோனி ஒரு நல்ல லைவ் ஆக்ஷன் படம் கொடுத்தானுங்கன்னா சந்தோஷம் தான். லெதர் கார்னேஜுக்கு அதுக்கப்புறம் மோர்பியஸ் அதுக்கப்புறம் மேடம் வெப் இல்ல bro, இது அதை ஒரு பத்தி லைனா. பேசணும்னு இருக்கு. ஒரு நிமிஷம், அது நான் எனக்கு ஒரு வன்மை இருக்கு சோனி ம், மேல. ஆக்சுவலா ம், என்ன ஆச்சுன்னா, இந்த இந்த ம், வெனம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் இன்வால்வ் பண்ணாம எடுத்த ஒரு ப்ராஜெக்ட், ஓகேவா? அதெல்லாம் என்ன வச்சா இல்ல ஏதோ சக்சஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணனா, ஓகே இவங்க ஸ்பைடர்மேன் இல்லாமையோ ரிலீஸ் பண்ணாலே இவங்க பாக்குறாங்க, அப்ப நம்ம அதே மாதிரி பண்ணுவோம். அதுக்குன்னு எதையோ கொண்டு வந்து ஸ்பைடர்மேன் கேரக்டர் கொண்டு வந்து ஸ்பைடர்மேனே எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ப்ரோ அந்த மார்பியஸ் ஸ்பைடர்மேன்ற வேர்டை வந்து bro, அப்படியே பிசினஸா actually- மாத்திட்டானுங்க. என்ன actually- ஸ்பைடர்மேன் பேர் சொல்லிட்டு என்ன கிண்டி actually வச்சாலும் நாங்க அதுக்கு பாத்துவோம் சொன்னோம். இப்ப அப்படின்னு. வன்மை என்னன்னா, இப்போ ரங்க வன்மை மோட்ல ஆன் ஆயிட்டான்.
ஏன்டா சோனி பிசிக்கலா வந்து ஸ்பைடர்மேனு, ஆனா வந்து ஸ்பைடர்மேன் வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வடிவேல் காமெடியில வரும்ல, கல்யாண சுந்தரம் ஆனா கல்யாணம் ஆகல. ப்ரோ அந்த இது மாதிரி ஒரு சரத்குமார் காமெடி சொல்லுவாங்கல்ல, சிக்கன் 65 எடுத்துட்டு இது ஒரு சிக்கன் இல்ல இதுக்குள்ள இல்ல 65 சிக்கன் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து இந்த பேருக்கு மொத்தம் ஸ்பைடர்மேன் மூவி. இந்த பீஸ்ல 20 சிக்கன் இருக்குது, 20 கோழி குஞ்சு இருக்கு. இந்த பீஸ்ல 20 கோழி குஞ்சு இருக்குது. இந்த பீஸ்ல எவ்வளவு இருக்கும்? 20 இருக்கும். இல்ல 25. ப்ரோ அந்த மாதிரி தான் வந்து எப்படின்னா, இது வந்து ஸ்பைடர்மேன் இருக்க மாட்டாரு, பேலன்ஸ் 2 பீஸ் வந்து இது உங்களுக்கு சொல்றா இல்ல எடுத்துப்பான். அந்த ஸ்பைடர்மேன் இருக்க மாட்டாரு. அதான் அந்த மாதிரி மடம் வெப்லாம் நான் வந்து வெறுத்துட்டேன் ப்ரோ. அந்த படத்துல வந்து இப்படி ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். ஸ்டார்டிங்ல நிறைய பேர் சொன்னானுங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நானே அவங்க எல்லாம் டிஃபெண்ட் பண்ணி கொஞ்சம் நான் வந்து பாத்தீங்கன்னா டிபேட் மாதிரிலாம் பண்ணிருப்பேன். நல்ல ஃபர்ஸ்ட் படம் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்லாம். வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னது கரெக்டா போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் தான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு எப்படி பார்த்து இந்த விவேக் பெட்ல படுத்துக்கிட்டு அமெரிக்க மாப்பிள்ளன்னு போடி அடியே அமெரிக்க தொழிலதிபர் சொன்னே இது அவங்க துபாயில கக்கூஸ் கழித்துக்காண்டி அது மூவில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது வந்து முட்டு கொடுக்குறேன்ற மாதிரி இருக்கலாம். பட் வந்து என்னன்னா பொதுவா சிம்பியாட்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸ் வந்து எல்லா சிம்பியாட்ஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கும். பட் ஹோஸ்ட் வந்து அதை எப்படி ஹோஸ்ட் பண்றாருன்றத பொறுத்து தான் அதோட கேரக்டர் ஆகட்டும், அதோட பவர் ஆகட்டும் வெளியே வரும் அப்படிம்பாங்க. மேபி அதான் காமிக்ஸ் அதான் ப்ரோ காமிக்ஸ்லயும் அதெல்லாம் படிச்சிருக்கேன். அதனால வந்து முட்டு கொடுக்குறக்காகன்னு சொல்லல, அந்த வில்லனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி அந்த சிம்பியாட்டை எப்படி கொண்டு போக தெரியல அப்படின்றதுனால கார்னேஜோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி காட்டிருக்கலாம். நீங்க எப்படி சொல்றீங்க, இந்த நருட்டோ பாட்டு நருட்டோ ஷிப்புடன் பார்த்து தெரியும். அதுல வந்து ஒபிட்டோ வந்து அந்த 10 டெயில் பீஸ்ட் வந்து பவர் எடுத்துப்பான். ஆனா அவனுக்கு அந்த பவர் எப்படி ஃபுல்லா யூஸ் பண்ண தெரியல. ஆனா அதுவே அவன் தெரியாத போதே அவன் அந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்றானா, 10 டெயில் பீஸ்டோட பவர் எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சா அவன் என்ன பண்ணிருப்பான். அதான் நீங்க சொல்ல வரீங்க. ஓகே ப்ரோ ஐ கேன் கேட்ச் இட். கரெக்ட் தான். ஆனா லைக் சினிசிக்கர் சொல்றது கரெக்ட் தான். ஆனா காமிக்ஸ்லயுமே எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிபிராக் அதை கண்ட்ரோலே பண்ண தெரியாது. பட் போக 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 அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். அதே மாதிரி தான் ஏஜென்ட் வேணும். ஆனா ஆக்சுவலி ஏஜென்ட் வேணும் டோட்டலாவே வேற கான்செப்ட். ஏன்னா அவன் அந்த ஒரு ஹோஸ்ட் மட்டும்தான், ஃபிளாஷ் மட்டும்தான் அதை கரெக்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இது ஏஜென்ட் நம்ம விட்டுருவோம். இப்போ எடிபிராக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் வெனமுக்கு ஹோஸ்ட்னா மெயின் ஸ்ட்ரீமா பீட்டர் பார்க்கருக்கு அப்புறம் எடிபிராக் தான் காமிக்ஸ்ல. ஸோ எடிபிராக் பார்த்தீங்கன்னா அவனும் ஸ்ட்ரகிள் பண்ணுவான் பயங்கரமா. அதான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு பீட்டர் மேல ஈகோ இருக்கும். அந்த ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறதுனால அதே மாதிரி அதான் அந்த ஒரு ரிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கும். பீட்டரா எடியான்னு ஒரு ரிஃப்ட் இருந்து அது காமிக்ஸ் இருந்தாலும் சரி. அதனால ஒரு இன்கம்ப்ளீட் பர்சனா இருக்கனால ஃபர்ஸ்ட் வேணும் வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்புறம் போக 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 அந்த நல் காமிக்ஸ்ல சொன்ன மாதிரி கடைசியில அவன் தான் ஹீரோவா இருப்பான். லைக் அவன் தான் அந்த ஹீரோ வெர்ஷன் ஆஃப் காமிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். அதான் ப்ரோ அதான் ஸ்பைடர்மேன் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பைடர்மேன் 3ல ஃபுல் ரைட்டிங் கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அதான் அவன் கரெக்டா பீட்டர் எப்படி அந்த வெனம கரெக்டா வெளியே விடுறான். அதுக்கப்புறம் எடி அதை எடுத்து எப்படி அத பொசுக்குன்னு முடிச்சிருவானுங்க. அது ஒரு மாதிரி சொல்லுங்க. ஸ்பைடர்மேன் 3 வந்து சாண்ட்மேன் நோக்கி போடுற மாதிரி கடை. ஆனா இந்த சோனி இப்ப என்ன பண்ணனா, இல்ல நீங்க வெனம் இழுக்கணும், வெனம் வேணும்னு வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணி வச்சா அந்த வெனம் ஸ்பைடர்மேன் 3ல வந்துச்சு. புரியுதா? அதனாலதான் உங்களுக்கு அன்சிக்மா இருக்கும். ஆமா. அதான் சோனி பண்ணதாலதான். இருந்தாலும் ஒரு மாதிரி பொசுக்குன்னு முடிச்சிருப்பானுங்க. பீட்டர் பார்க்க திடீர்னு ரியலைஸ் பண்ணி அந்த பெல்லில் அடிக்கிறது அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் எடிபிராக் அதை எடுத்துட்டு நானும் அதான் அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வேணாம கொல்ல போகும்போது நானும் போறேன் அப்படின்னு போயிட்டு அதெல்லாம் தமிழ் படம் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். லைட்டா என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நான்சிங் கிளியர் வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த கொண்டு போய் அந்த கனெக்ட் பண்றது மல்டிவர்ஸ்ல வந்து MCU கொண்டு வந்து கனெக்ட் பண்றது நல்லா இருந்துச்சு. அது கரெக்ட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான MCU க்கு. ஆனா
திருப்பி இந்த வெனம் 3 ட்ரெய்லருக்கு வரும்போது அதே அந்த இது எம்சியூல அந்த கடைசியில தான் நோவே ஹோம்ல அந்த ஒரு இடத்துல பார்ட்டிகளை விட்டு போவாங்கல்ல, அதே இடத்துல வந்து அந்த டெஸ்ட் டியூப் வைக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்து யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? ஓகே கவனிச்சு நோட் பண்ணேன். அதை பார்த்துமே எனக்கு எந்த சீன் ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த ஷீஹல்க்ல பாத்தீங்கன்னா இவர் ஹல்க் வந்து ஒரு லேப்ல காமிப்பாரு பாத்தீங்களா, அந்த ரிசார்ட்ல பீச் ரிசார்ட்ல இருந்து கீழே அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்ல ஒரு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து ஒரு கருப்பு கலர்ல ஒரு சிம்பியாட் லிட்டரலா பாத்தீங்கன்னா அந்த சிம்பியாட் மாதிரி தான் இருக்கும். அதை வச்சுதான் எம்சியூ ஸ்பைடர்மேனுக்கு வந்து சிம்பியாட் ஷூட் வரப்போகுது அப்படின்றது நிறைய தியரிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஷீஹல்க் நடக்கிறது நியூயார்க்ல, அதே மாதிரி எட்டி பிராக் வந்து நோவே ஹோம்ல வந்து நியூயார்க்ல தான் அந்த பார்ல தான் பேசிட்டு இருப்பாரு. நியூயார்க்லயா? மெக்சிகோ இல்ல? சரி மெக்சிகோ தான். சரி, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். சாரி ஃபார் தட். மெக்சிகோல தான் ரெண்டு கதையுமே மூவ் ஆகும். சோ வந்து அந்த ஒரு பெரிய வந்து என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு ஹிட் அண்ட் டீடைல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் பத்தி அதான் வெனம் 3 ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஜட்ஜ் பண்ண வேணாம்னு பாக்குறேன் ட்ரெய்லரை வச்சு. ஓரளவுக்கு ஓகே, பட் இருந்தாலும் சோனியை ஃபுல்லா சோனியை பத்தி நமக்கு ப்ரோ அந்த நோவே ஹோமே எப்படி ட்ரெய்லரை கட் பண்ணி காமிச்சா நமக்கு நல்லாவே தெரியும். அதுல என்னென்ன பண்ணிருப்பாங்க, படத்தையே வித்தியாசமா காமிச்சான். ஆமா அவங்க வேணுக்குனே ப்ரோ பண்ணிருக்காங்க, நம்மள பேச வைக்க பாக்குறது. ஹைப் ஏத்தணும்ல. இப்போ வந்து நான் வெனம் 3 ட்ரெய்லர் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் 1 மினிட் வந்து வெனம்க்கு வந்து ரீஇன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி கூட்டிட்டு போனாங்க. அப்படி கூட்டிட்டு போனதுல வந்து அந்த வெனம் விஆர் வெனம் சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சொல்ற மாதிரி ஐகானிக் மூமெண்ட் வச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெய்லரோட மிட் பீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த நோவே ஹோம்ல விட்ட பிசு மாதிரி அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க அந்த சீனை அப்படியே. ஆனா அது வந்து இது வந்து சோனி யூனிவர்ஸ்ல நடக்கிறது. சோனி யூனிவர்ஸ்ல நடக்கிறதுல எதுக்கு வந்து எம்சியூல விட்டுட்டு போன பிசுற மாதிரியே வந்து அந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும், நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி பண்ணிருக்காங்களா இல்ல மல்டிவர்ஸ் கனெக்ட் கொடுக்க போறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா இது வந்து சோனி யூனிவர்ஸ்லயும் வந்து வெனம் வந்து இது மாதிரி பிசுறு விட்டு போச்சு அப்படின்ட்டு சொல்றதுக்காண்டி சும்மா டீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. அதே மாதிரி மாடோ கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆக்டர் வந்து இதுலேயும் நடிச்சிருக்காரு. நோவே ஹோம்லேயும் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க சோனி. கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து ஒரே ஆக்டரையே வந்து கேஸ்ட் பண்ணிட்டு வேற யூனிவர்ஸ்ன்னு சொல்ல போறாங்களா இல்லை வேற நார்மலான வேற கேரக்டர் அப்படின்னு சொல்ல போறாங்களா அதுவும் தெரியல. இப்படியே வந்து கொஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு நிறைய அந்த ட்ரெய்லர் வச்சு. அதுக்கப்புறம் வந்து கடைசியா அந்த ஹார்ஸ் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, அப்படியே அந்த கோஸ்ட் ரைடரை வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி. அந்த கோஸ்ட் ரைடர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கோஸ்ட் ரைடர் என்ன பண்ணுவார்னா, கோஸ்ட் ரைடர் வந்து அந்த குதிரையில ஒருத்தர் போவார், அந்த வயசானவர் கோஸ்ட் ரைடர் 1ல. பழைய கோஸ்ட் ரைடர், ஓல்டு கோஸ்ட் ரைடர், நியூ கோஸ்ட் ரைடர் ஒண்ணா போறாரு. அவர் வந்து அந்த அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் அவர்ட்ட தான் அக்ரிமென்ட் போட்டுருப்பாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் கோஸ்ட் ரைடர் சொல்றீங்க? இல்ல அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்துருப்பார்ல குதிரையில, அந்த வயசான ஒரு குதிரையில வந்து இல்ல நிக்கோலஸ் கேஜ் கூட அப்படி பண்ணிருப்பாங்க. அத கூட த்ரில்லர்ல கூட ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்களா அந்த சீனை. ஆமா, அது வந்து அந்த கோஸ்ட் ரைடர் மாதிரியே வந்து அக்சஸ் பண்ணிட்டு வெனமும் போகுது இந்த குதிரையில. அந்த சீன் வந்து செம்ம குவாலிட்டியா இருந்துச்சு அந்த சீன். ப்ரோ இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த வெனம் வந்து அந்த ஷூட் மாதிரி அந்த சிம்பியாட் கவர் பண்ணது பாத்தீங்களா, அது கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி தோணுச்சு. அந்த ஒயிட் நர்வஸா அந்த வெயின்ஸ் எல்லாம் போற மாதிரி இருக்கட்டும், அந்த பிளாக் கொஞ்சம் இதானது கொஞ்சம் அப்டேட் ஆன மாதிரி இருந்துச்சு, ஷூட் அப்டேட் ஆன மாதிரி. கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி தான் இருக்கு வெனமும். ப்ரோ வெனமுக்கு ஏஜ் ஆன மாதிரி காமிச்சிருந்தாங்க, அண்ட் ஹார்டிக்கும் கொஞ்சம் அன்ஃபிட் ஆன மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது மேபி அந்த கதையோட ஒண்டி வர்றது மாதிரி இப்ப எப்படி என் கேம்ல தாரு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்ஃபினிட்டி வரல, அது ஃபோர் ஷேடிங் இருந்துச்சு. வெனம் 2ல அந்த ஃபோர் ஷேடிங் இல்ல, அது எப்படி கொண்டு போற போறாங்க. அது ஒண்ணு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சோனி வந்து திரும்ப மல்டிவர்ஸ்ன்ற டாபிக் எடுத்து அடி வாங்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. மேபி அந்த ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணிருந்தாலும், ஏன்னா இப்ப மல்டிவர்ஸ கையில எடுத்து மார்வல் எம்சியூ கொண்டு இதுல சொதப்பிட்டான்னா அப்புறம் முடிஞ்சது, 2 எம்சியூ அடி வாங்கிரும். அவன் இன்னும் திருந்தல மாமாங்கிற மாதிரி தான் எடுத்து வைக்க போறானுங்களோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு.
எனக்கும் இருக்கு அந்த மாதிரி. ம். எனக்கு என்னமோ சோனி திருந்தாம திருப்பி அவன் இன்னும் திருந்தல பாப்பா. அப்படிதான் ராணுவ பண்ண போறானோன்னு உள்ள ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா கடைசி 3 லைவ் ஆக்ஷன்ல அவன் எதுவுமே அப்புறம் உருப்படியா இப்போதைக்கு பண்ணல. அதனால அந்த பயம் இருக்கதான் செய்யும் எல்லாருக்கும். மல்டிவர்ஸ் எடுக்க மாட்டாங்க. இல்ல நீங்க வேற இல்ல நீங்க வேற ஒரு பக்கம் கெவின் ஃபெகே இது வந்து சோலோவா போகட்டும், இது வந்து ஸ்ட்ரீட் லெவல்ல போட்டுக்கலாம். அவன் சோனி ஏற்கனவே வேணாம், இது ஸ்பைடர்மேன் மல்டிவர்ஸா 4 போகட்டும்னு விட்டு இருக்கலாம். உள்ள பூந்து குழப்பிட்டு இருக்கான். அத அதான் bro, எனக்கு ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்ன, ஸ்பைடர்மேன் வந்து இதுல காட்ட மாட்டாங்க. இதை ஸ்பைடர்மேனை காட்ட போறது இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பினஸ் ப்ரோ. ஏன்னா வந்து வெனம் 1-2 வந்து ஸ்பைடர்மேனை காட்டல லைவ் ஆக்ஷன்ல. ஸ்பைடர்மேனோட டீடைலிங்ஸ் இருக்குமே தவிர இது வந்து சோலோவா தான் இருக்கும். அதான் அப்படியே கொண்டு போறாங்கன்னா பரவாயில்ல. ஃபேன் என்ன சொன்னாங்கன்னா ஸ்பைடர்மேன் வருவாரு. ஆனா ஒரு விஷயம் சொல்லணும். ஹலோ சினிசிகர். அதான் ப்ரோ. சினிசிகர். ஓகே ஆ ப்ரோ. எனக்கு இது சோனி பத்தி சொல்லி ஆகணும். ஏன்டா சோனி, உனக்கு தாமால இருந்தா கட்சிடா. உனக்கு வந்து எதுல காத்துனா ஆண்ட்ரி கேப்சூல் ஒருத்தர் அங்க ஆன்லைன்ல எத்தனை பேர் காட்டுறாங்க. மேக் அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 அதுவும் பண்ணது ஒரு லீக் வந்துச்சு. இங்க வந்து வெனம் 3க்கு வந்து ஒரு லீக்ஸ் வந்துச்சு. என்ன லீக்னா, ஏன்னா அதுல வந்து சினிஸ்டர் 6க்கு லீடர் கொடுத்துருக்காங்க. ஆனா லீக்ஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மல்டிவர்ஸ்ல இருந்து இங்க போவா இருக்கு. இல்ல எதுல சினிஸ்டர் 6க்கு லீடு கொடுத்திருக்காங்க? ஆமா ஆமா கரெக்ட். அந்த இதுதானே, அந்த லேப்ல ஒவ்வொருத்தர் அந்த எக்யூப்மெண்டா இருக்கும் அதானே. அதான் ப்ரோ, எல்லாரோடதையும் காட்டுவாங்க. ரைனா கூட ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதான் ப்ரோ. இல்ல இந்த படத்துல லீக்ஸ் வந்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, கரெக்டா 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம மார்வல் ஜீசஸ் ப்ரோ வந்து அதுதான் சொல்லியிருந்தாரு, அந்த இந்த மாதிரி தான் ஸ்டோரி லீக் ஆயிருக்கு அப்படின்னு. ஏன்னா இங்க MCU யூனிவர்ஸ்ல இருந்து கிளம்பி போற ஏதோ வந்து வெனம் வந்து அங்கேயும் வந்து அவெஞ்சர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்ல வந்து தேடி பார்ப்பாராம். யாருமே இல்லடா, எந்த அவெஞ்சர்ஸுமே கிடைக்கலன்றப்போ ஒரே ஒரு அவெஞ்சர் மட்டும் சிக்குவார். யாருன்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்பைடர்மேன் தான். ஆனா அந்த ஸ்பைடர்மேனை பத்தி பாத்தீங்கன்னா அந்த வெனம் ஹப்ல வந்து எல்லாரோட மைண்டும் கனெக்ட் ஆயிருக்கும். மல்டிவர்ஸ்ல ஒரு வெனமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, அவங்களோட டெத்தோட காசு என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி பாக்கில வந்து அவங்களோட சாவுக்கான காரணம் வந்து ஸ்பைடர்மேன் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெனம் கண்டுபிடிச்சு எட்டி கிட்ட சொல்லிடும். ஸோ வந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா இப்பவே ஸ்பைடர்மேனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவில் இறங்கி ஸ்பைடர்மேன் கூட சண்டை நடக்கிற மாதிரி சீன்ஸ் தான் இருக்கும் தான் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் லீக் பண்ணாங்க. பட் ட்ரெய்லர் பாக்கல அது கூட எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து டாபி மேக்ரியோ இல்ல ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோ இல்ல டாம் ஹாலண்டே திரும்ப இதுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள அந்த கேரக்டர் ஆர்க் போயிடும். அந்த தனிப்பட்ட படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க் இருக்கும். அந்த ஆர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினால ஸ்பாயில் ஆயிரும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து அந்த பிசுறு விட்டுச்சுல, அது வந்து வேற யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு MCUல நோவே ஹோம்ல கொடுத்த டீஸை வந்து சுத்தமா மூடிடுவாங்க அப்படின்னு தோணுது. அதான் அப்படி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி. 3 வந்து படம் ஸ்டோரி லைன் ஆவரேஜா இருந்தாலும் படம் நல்லா ஓடிடும். திரும்ப இந்த மல்டிவர்ஸ் எடுக்கிறது, MCU கூட கனெக்ட் பண்றது அப்படின்லாம் எடுத்தானுங்கன்னா அப்புறம் ரொம்ப ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்கிரீன் பிளேலயும் அந்த எஃபெக்ட் இருக்கணும். லைட்டா பிசுறு தட்டினாலும் படம் புடிங்கிரும். அவ்வளவுதான். அதுவும் உண்மைதான். என்னதான் பண்றது, இவன் வந்து எதை பண்ணாலும் அது மாட்டிதான் பண்றான் இந்த சோனி. சரி ஓகே. இப்ப நம்ம ட்ரெய்லர் பத்தி நல்லா பேசிட்டோம். இப்போ எனக்கு இந்த ட்ரெய்லர் சொல்ல வேண்டிய ஒண்ணு இருக்கு. என்னன்னா இதுல வந்து ஒரு பர்டிகுலர் சீன்ல இவன் வெனாமும் ஆடியும் வந்து ஒரு ஏர்பிளேன் மேல போவாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவான்னா, என்னோட இனம் வராங்க அப்படின்னு சொல்லுவான். என்னோட ஓன் சைடு வராங்க. அந்த டைம் வந்து எனக்கு அந்த டைம் என்ன தோணுச்சு, எனக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைன் கொண்டு வரானோ அப்படின்னு டவுட் தோணுச்சு எனக்கு. ஓகே, நானும் அதான் நினைச்சேன். அந்த மான்ஸ்டர்ஸும் பார்க்க அப்படிதான் இருந்தது. நல்லோட மான்ஸ்டர்ஸ் நல்ல கொண்டு வராங்க. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மான்ஸ்டர் 2-3 வாட்டி டீஸ் பண்ணிருப்பாங்களே, இந்த மான்ஸ்டர் பாக்கி நல்லாவே தெரிஞ்சுது. அவங்க பிளானட்ல இருந்தே வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். சிம்பியா கொண்டு வருவாங்க. லைக் எப்படி சொல்றது, ஃபோர் ஷேடோயிங் இல்லாம டக்குன்னு கொண்டு வந்தா அதான் ட்ரெய்லர்ல வந்து நமக்கு எதுவும் காட்டாம நல்ல வந்து காமிக்ல எவ்வளவு பேர் கேரக்டர் அவன் வந்து உடனே தான் காட்ட முடியாது. அவனை கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் பண்ணி தான் பண்ண முடியும். இன்ஃபினிட்டி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் சொல்றேன். நல் பாயிண்ட் இல்ல, அதாவது ஒரு வெனம் அது பேரு வெனமும் நல்லும் வந்து போராடுவாங்க. இது இல்ல நல்ல வந்து எல்லா அவெஞ்சர்ஸும் டிஃபீட் பண்ணிடுவான். அந்த நேரத்துல வெனம் வந்து தோடும் இந்த சில்வர் சர்ஃபர் கம்பைன் பண்ணிட்டு வந்து அடிப்பான் பாருங்க. அந்த சீன் கூஸ் பம்ப்ஸ் எல்லாம்
லைட் ஃபோர்ஸஸ் கிங் ஆஃப் பிளாக் கிங் ஆஃப் பிளாக் பேரு இப்பதான் ஓகே கரெக்டா. இப்பதான் வருது. அதான் கிங் ஆஃப் பிளாக்ல அந்த காமிக்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த சிம்பியட்ஸோட பிளானட் எப்படின்னு காமிச்சிருப்பானுங்க. நல்ல எப்படி செலஸ்டியல்ஸ் கூட வந்து சண்டை போட்டு அவன் எப்படி வந்து ஆக்சுவலி அவனுக்கு பவர் கிடைச்சதுன்னு காமிப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த பிளானட் எப்படி உருவாச்சுன்னு காமிப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த பிளானட்ல எப்படி உயிர் உருவாச்சுன்னு காமிப்பானுங்க. அதுக்கப்புறம் அதுல ஒவ்வொரு நல்ல சொல்லுங்க ஒரு அந்த காமிக்கல் நல்ல ஒரு ஸ்வாடு கொள்ள அது வந்து இப்ப எம்சில அந்த தோர் 11 தண்டர்ல நம்ம இவன் பேர் என்ன கோர் த சைல்டு புச்சர் சைல்டு கிட்னாப்பர் கோர் த சைல்டு ப்ரோ படத்துல அவனுக்கு குழந்தை காட்டுற மாதிரி காட்டாங்க. இதுக்கு மேல அவனுக்கு ஏங்க அவன் லோக்கி அளவுக்கு வர மாட்டாங்க. லோக்கி சீரிஸ் பார்த்தவனுக்கு புரியும். லோக்கிக்கு எங்கேயோ போயிருச்சியா கேரக்டரா இருக்கு. அவன் கூட எல்லாம் இப்ப யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏங்க அயன்மேனோட பயங்கரமா கொண்டு போயிட்டானுங்க அப்படியே. கமெண்ட்ல இருந்து கிழிப்பாங்க சும்மா இருக்கு. அயன்மேன் ஏங்க ப்ரோ இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. என் கேம்ல வந்து அயன்மேன் வந்து நம்ம யூனிவர்ஸே காப்பாத்துவார், மொத்த பிரபஞ்சத்தையும். அவர் வந்து மொத்த மல்டிவர்ஸையுமே காப்பாத்துவார், பல யூனிவர்சஸ். அட் தி சேம் டைம் என்னன்னா நீங்க அவெஞ்சர்ஸ் 1 பாக்கும்போது இந்த லோக்கி பாக்கும்போது ஒரு வெறுப்பா இருக்கும். யாரா இவன் இப்படி வெறுப்பேத்தி இருக்கானு. ஆனா லோக்கி ஃபினாலே பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு படத்துல லோக்கி இது தார் 1ல வந்து ஒரு பக்கம் வெறுப்பாவும் இருக்கும், ஒரு பக்கம் பரிதாபமாவும் இருக்கும். ப்ரோ அந்த அவெஞ்சர்ஸ் சொல்றத இன்னி கொஞ்சம் அவெஞ்சர்ஸ் ஒரு மாதிரி தார் 1ல வந்து யாரா இவன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில கொண்டு போயில லோக்கி ஃபினால வந்து யாரா சாமி இவன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே 2 டைலாக்கும் அப்படியே வித்தியாசம் எமோஷனே மாறுற மாதிரி கொண்டு போயிருப்பானுங்க. கம்ப்ளீட்லி அந்த பரிதாபத்தை வந்து அந்த பரிதாபப்பட்டது வந்து அவெஞ்சர்ஸ் 1 வந்து 1ல வந்து வெறுப்பாக்கி இருப்பாங்க. திரும்ப Thor 2ல வந்து பரிதாபமா காட்டியிருப்பாங்க ஒன்னு சேர்த்த மாதிரி. கடைசியில Thor 2 எண்டிங்லயே வந்து முதுகுல குத்திட்டான்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஆக்சுவலி அதுக்கப்புறம் தார் 3 ராக்னராக்ல நல்லா ஒரு ஆர்க் கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் இன்ஃபினிட்டி வார்ல ஒரு ஹீரோயிக் டெத். அப்புறம் இது அதான் என் கேம்ல அந்த ஒரு சேஞ்ச் பண்ணி விட்டு ஒரு சீரீஸா மாத்தி ஃபினாலேல பங்கம் பண்ணிட்டானுங்க. காமிக்ஸ் படிச்சவங்களுக்கே புரியும் லோக்கி வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டான கேரக்டர் தான். அவனை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் அவனை காமிக்ஸ்லயே காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலி கரெக்ட். ஆக்சுவலா லோக்கி வந்து வில்லனா கிடையாதுங்க. அவன் ஒரு புரோக்கன் ஹீரோ. அவன் வளர்ந்த விதம் தான், அவன் வளர்ந்த சூழ்நிலை தான் அவனை மாட்டி. ஆமா அவ்வளவுதான். அவன் ஹீரோவோ வில்லனோ கிடையாது. காமிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா அவனை ஹீரோவாவா வில்லனாவா உங்களால பார்க்க முடியாது. அவன் ஜஸ்ட் அ கை ஹூ இஸ் சீக்கிங் ஃபார் சம் ஹெல்ப், அவ்வளவுதான். இல்ல நான் ஜென்ரலா சொல்லிட்டேன். இல்ல அவனுக்கு என்னதான் சின்ன வயசு வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு அவங்க அம்மா தான். அதுக்கம்மா அந்த தூள்லானே இறந்துருவாங்க அவங்க அம்மா. அவன் ரொம்ப புரோக்கன் ஆயிடுவான். அந்த Thor 2ல தான் அதே அந்த அந்த இல்யூஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த இல்யூஷன் கிரியேட் பண்ணும்போது அவங்க அம்மாவை திட்டி அமிச்சிருப்பான். ஆக்சுவலி Thor 2ல தான் அதுவும் நடக்கும். லைக் அதனால அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி புரோக்கன் ஆயிடும். லைக் அவன் வந்து அப்புறம் அந்த ராக்னராக்ல அவன் பிரதரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சொல்லுவாரு. அதான் அந்த இதுல அதான் அந்த என்ன இடம் அது, அதான் அவங்க ஓடின் வந்து ஒரு இதுவா மாறுவாரு, டஸ்டா மாறுவாரு. அந்த இடத்துலயும் லோக்கிய வந்து பெருமைப்படுத்தி தான் அந்த இடத்துல பேசியிருப்பாரு. சோ அவனுக்கு அங்க வல்லாத அது வந்து இது அதான் இப்போ வந்து இந்த அந்த ஏரியா தான். அது இல்ல வேலை வந்து செத்துக்கு அப்புறமா அந்த ஏரியால சுத்திலோடையும் அந்த ஏரியா தான் அது. அந்த இடத்துல
அதான் அந்த இடத்துல ஓடினும் லோக்கிய வந்து பெருமைப்படுத்தி பேசியிருப்பாரு. தாரோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்ச ராக்னராக்ல அவனோட ஃபுல் ஆர்க் அங்க ஒரு ஆர்க் வந்துரும். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி வார்ல ஸ்டார்டிங் சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க் காமிச்சிருவாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காக வந்து ஏமாத்துற மாதிரி போய் திரும்ப உசுர விடுறது அப்படின்றதே ஒரு பெரிய ஆர்க் தான். யூ வில் நெவர் பி a கார்டன் மனுஷ பயங்கரமா அந்த செத்து அந்த ஒரு எமோஷனோட யூ வில் நெவர் பி a கார்டன் செத்துருவான். அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் ஃபினாலில ஃபார் யூ ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அந்த லவ் அதான் தார் 2 அந்த கீழே குதிக்க அது கீழே குதிக்கும் போது அந்த அதே டைலாக ஃபோர்ஸ் எடப் பண்ணிருப்பானுங்க திருப்பி கீழே சாவும் போது Thor 1 ஓகே வெனம்க்கு வாங்க எல்லாம் வெனம்க்கு வாங்க. பாருங்க இது யார் நோட்டீஸ் பண்ணீங்க? வெனம் 2ல வந்து ஒரு போலீஸ்காரனை காமிச்சிருப்பாங்க. ஆமா வெனம் 2ல வந்து ஒரு போலீஸ்காரனை காமிச்சிருப்பாங்க. அதை கவனிச்சிருக்கீங்களா? இப்ப கூட அவன் டாக்ஸினா வரா மாதிரி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இதுல வந்து ஒரு லேப்ல அடைச்சு போட்டிருக்க மாதிரி காட்டுறாங்க. எஸ் அது என்ன பண்ணி தொலை போறானுங்களும் தெரியல. அண்ட் எதுல வெனம் 2லயா? ஆமா வெனம் 2ல ஒரு போலீஸ்காரன் இருப்பான். ஆல்மோஸ்ட் அவன லாஸ்ட் டைம்ல தான் அவர் ப்ரோட்டகனிஸ்ட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆமா அவர் வந்து ஏதோ அடைச்சி போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா அவர் ரிவீல் அவர் ட்ரைலர் 2ல மேபி ரிவீல் பண்ணுவாங்க. அந்த போலீஸ் ஆபீசருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். அவன முடிச்சு விட்டுறாரு காட்டுலயே. இவ வந்து கார்னேட் வந்து கடிச்சிரும் அவரை கடிச்சு வந்து உள்ள கண்ணுல வந்து அப்படியே டாக்ஸின் வர மாதிரி காமிப்பாங்க. அதோட லீட் அப் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா வந்து அவர் அடைச்சு போட்டிருக்காரு. அப்பயும் கண்ணுல வந்து காட்டுறாங்க டாக்ஸின் வந்து அவர் உடம்புக்குள்ளதான் இருக்குன்றது. ஆனா இப்போ வந்து ட்ரெய்லர் 2ல வந்து மேபி அவரோட டாக்ஸினோட ஃபுல் உருவத்தை காட்டலாம் மேபி. ஆனா அவருக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு தோணல. மார்வல்னாலே பார்ட் 3ல வந்து நிறைய பேர் காமிப்பாங்க. பார்ட் 3 மூவினாலே ஒருவேளை இருக்கலாம் இது மாதிரி. ஆமா நமக்கு காட்டாம இருந்திருக்கலாம். ஏன்னா பார்ட் 3 மூவி நல்லா கெஸ் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயும் ஒரு நிறைய ஹீரோஸ். அயர்ன் மேன் 3 எடுத்துட்டீங்கன்னா எல்லா சூட்டையும் காட்டுவாங்க. அயர்ன் மேன் 3 அவர் சோலோவா ஓகே அதை விட்டுருங்க. கேப்டன் அமெரிக்கா 3 சொல்லவே வேணாம். சிவில் வார் பாருங்க. நோவே ஹோம் அதெல்லாம் மாஸ்டர் பீஸ். ஆமா ஆனா இது என்னவோ ஃபேன்ஸ் என்னவோ எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க பாதி பேர் அயர்ன் மேனுக்கு. பிகாஸ் ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்துல் ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். அது அயர்ன் மேன் 3 தவிர மத்த எல்லா பார்ட் 3ஸும் பாருங்களேன். தார் ராக்னராக் எடுத்துக்கங்க. ஹெலா கேரக்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது அது இன்ஃபினிட்டி வார் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் தேர்ட் பார்ட். அது ஏன் கேப்டன் அமெரிக்கான்னு வெச்சானுங்கன்னா அது கேப்டன் அமெரிக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் முக்காவாசி நவுந்திருக்கும். அதனால கேப்டன் அமெரிக்கா 3 வந்து ஒரு மினி அவெஞ்சர்ஸ் மூவிங்க. அது வந்து டெக்னிக்கலி அது வந்து சிவில் வார் காமிக்ஸ் பேஸ் பண்ணுது. ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா படம் மாதிரி இருக்கிறத விட அவெஞ்சர்ஸ் சிவில் வார்ன்ற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆக்சுவலா சிவில் வார் வந்து 2 விதமா பிரியும். அதுல சிவில் வார் காமிக்ஸ் நான் படிச்சிருக்கேன். அதுல வந்து அந்த சிவில் வார் வந்து செம்மையா போகும். கடைசி என்ன ஆகும்னா ஆல்மோஸ்ட் கேப்டன் அமெரிக்கா ஜெயிச்சிருவாரு. கேப்டன் அமெரிக்காவே சரண்டர் ஆயிடுது. இல்ல என்ன ஆகும்னா ஆக்சுவலா என்ன ஆகும்னா அது கேப்டன் அமெரிக்கா அயர்ன் மேன் டிஃபீட் பண்ணிட்டான். பட் வந்து அது அந்த கொல்ற போகும்போது எனக்கு வந்து பிரச்சனை கோலியாத் செத்துருவான். நிறைய பேர் செத்துக்கிட்டே இருப்பானுங்க. அதான் கேப்டன் அமெரிக்காவே நானே சரண்டர் ஆயிடுறேன். சரண்டர் ஆனா சண்டை போகும்போது அயர்ன் மேன் டிஃபீட் ஆயிட்டான். அது போகும்போது என்ன சுத்தி மக்கள் வந்து கேப்டன் அமெரிக்கா கொஞ்சம் பாருங்க சுத்தி என்ன நடக்குது பாருங்க சொல்லுவாங்க. அப்ப சுத்தி பார்த்து அதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த லாஸ்ட் நைட்ல சொல்லுவாங்கல்ல அந்த ஆப்டிமஸ் பிரைம் வாட் ஹேவ் ஐ டன் அந்த மாதிரி இருக்கும். நம்ம சிவில் வார் படத்துல வந்து ருசோ பிரதர்ஸ் கிட்ட வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ரைட்டிங் எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா
இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா அந்த சிவில் வார் டைம்ல அயன் மேன் ஃபேன்ஸ்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, இவங்க கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸ் ஒரு கூட்டம் இருந்துச்சு. 2 ஃபேன் பேஸையுமே கொஞ்சம் சைலண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தெளிவா என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, அயன் மேனையும் வந்து நல்லவனா காட்டணும், கேப்டனையும் நல்லவனா காட்டணும் அப்படின்றது வந்து வந்துருச்சு, அந்த ப்ரெஷர் வந்துருச்சு. ஸோ வந்து எப்படின்னா ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா வந்து கேப்டன் அமெரிக்கா அதான் ப்ரோ அதான் ப்ரோ இல்ல ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இவரை கேப்டன் அமெரிக்காவை நல்லவனாகவும், அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்ட வந்து கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா அயன்மேனை நல்லவனாகவும் காமிச்சு கரெக்டா கிளைமேக்ஸ் ஹேண்டில் பண்ணிருப்பானுங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை திரும்ப கொண்டு வந்து. அது வந்து என்னன்னா வில்லனை சொல்லணுமே, ஜீமோ அவன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங், ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் வில்லன் ப்ரோ மார்வல்ல. ஜெயிச்சான். வெறும் ஹியூமன் பீயிங் வில்லன் ஜெயிச்சிட்டான். தானோஸ் அவ்வளோ ப்ரூட் ஃபோர்ஸ், அவ்வளோ வருஷம் வார்லாடா இருந்து பண்ணத இவன் 2 வாரத்துல பிடிச்சிருப்பான். அதுதான் பயங்கரமா இருக்கும். பக்கியை நல்லா மூவ் பண்ணிருப்பான் ப்ரோ, ட்ரம்ப் கார்டை நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க. யூஸ் பண்ணிப்பான். அட் சேம் டைம் ஒரு அவெஞ்சர்ஸே பிரிச்சுட்டானா அப்ப வில்லன் இல்ல பக்கிய மூவ் பண்ணது ஒண்ணு, இன்னொன்னு வந்து அந்த டிச்சாலா ஈவென்ட் ட்ரிகரிங் ஈவென்ட். ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். அதோட பெரிய ட்ரம்ப் கார்டு என்னன்னா, இவன் அயன்மேன் அம்மா அப்பா கொண்டது பக்கின்னு கரெக்டா அந்த பேஸ்குள்ள அது எங்க ஓபன் பண்றதுன்னு வச்சிருப்பான் பாருங்க, பிளான் பண்ணிட்டு கரெக்டா அந்த பேஸ் சினிசிக்கர். அது எப்படி தான் இருக்கும், பீமா அங்க இருப்பான், இங்கோட கேப்டன் அமெரிக்கா அயன் மேன் விந்து சொல்லி இருப்பாங்களா, நீ மாட்டிக்கிட்டான்னு இருப்பாங்க. அப்ப ஜீமோ வந்து சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர்னு இந்த வீடியோ கேசட் போட்டுருவோம். அதான் ப்ரோ, அவன் எப்படி கரெக்டா அங்க பிளேஸ் பண்ணிருப்பானா, அவனுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிருப்பான் அயன் மேன் வந்து இந்த டைம்ல வந்து டோனி வந்து அவனோட ஐக்யூ லெவல் வச்சு யோசிச்சு கரெக்டா வந்துருவான், இந்த மாதிரி டைம்ல அவன் திரும்ப ட்ரிகர் பண்ணணும் எமோஷனலா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா ஜீமு கரெக்டா மூவ் பண்ணிருப்பான். அவன் யோசிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அந்த சிச்சுவேஷன்ல டைலாக்ஸ்ல செம்மையா இருக்கும். he was my friend, so was I. அவன் யோசிக்காத ஒரு இல்ல அந்த இடத்துல எப்படி இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு பாண்ட் ஒன்ஜ மாதிரி அயன்மேனுக்கு ஒரு பாண்ட் ஒன்ஜ மாதிரி. அதான் did you know this Iron Man? கேப்டன் அமெரிக்கா எதுவுமே சொல்ல மாட்டான், சும்மா ஒரு டிஸ்பிலீஃப்ல ஒரு மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பாஸ் விட்டுட்டு he was my friend அப்படிமா, so was I அப்படிமா, வேற லெவல்ல. அதுக்கப்புறமா அந்த ஃபைனல் கேப்டன் அமெரிக்கா வந்து அந்த அப்படி குத்திட்டு அந்த ஷீல்டு மூலமா அடிச்சிருக்கமா, பக்கி குத்திட்டு போகும்போது அப்ப சொல்லுவாங்க அயன்மேன், the scene belong to you, my father was made that. அப்போ யோசிச்சாங்க போடுவான் பாரு. அதான் ப்ரோ, ஜீமோ வந்து அங்க ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரே ஒரு விஷயம்னா அது வந்து பிளாக் பேந்தர் மட்டும் தான். அவன் என்ன நினைச்சிருப்பான்னா, டிச்சாக்கா இருந்த சோகத்துல வந்து டிச்சாலாவும் அப்படியே போயிருவாரு, பிரின்ஸும் நம்ம கிட்ட வரமாட்டேன்னு யோசிச்சிருப்பான். ஏன்னா வந்து அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப எமோஷனலா ட்ரிகர் ஆன பர்சன் அந்த படத்துல அவரை தான் காமிச்சிருப்பாங்க. அன்பிரடிக்டபிளா திடீர்னு பார்த்தா கடைசியில ஒரு தெளிவா வந்துருவாரு. அந்த சிவில் வார்ல எனக்கு டிச்சாலால பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த இவனோட பேர் என்ன, ஹாக்கோட அந்த கன்ஃபரன்டேஷன் தான். ஹாய் ஐ அம் கிளின்ட், ஹூ கேர்ஸ், அது ஹூ கேர்ஸ் நம்ம அந்த செமையா இருக்கு. அதே மாதிரி கேப்டன் கிட்ட வந்து வார்னிங் விடுவாரு, அந்த உள்ள சண்டைக்கு போயில பக்கியை கூட்டு போற கேட்டு வார்னிங் விட்டு போவார். அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பர் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இது ஜீமா வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட டிச்சாலா டிஃபீட்டை ஒத்துப்பான். பட் டிச்சாலா வந்து நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்றோம், போய் தொலை அப்படிங்க. அங்க கிங்கானி அதான் இதுல பிளாக் பேந்தர்ல அவன் இவன் சொல்லுவான், டிச்சாக்கா சொல்லுவான், யூ ஆர் a good man never be a kingமா. கரெக்டா பிளாக் பேந்தர் முன்னாடி சொல்லணுமா, இட்ஸ் a masterpiece. அது ஏன்னா அது ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்டோரி லைன் காமிக்ஸ்ல இருந்தது கரெக்டா எம்சிக்கு தகுந்த மாதிரி டவுன் பிளே பண்ணி கரெக்டா அந்த ஸ்டோரி லைனுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய ஸ்டோரி பச்சவங்க தெரியும். அது எவ்வளவு 7 சிவில் அதான் நான் படிச்சிருக்கேன். ஒரு சிவில் வார் 1 7 இஷ்யூ, சிவில் வார் 1 7 இஷ்யூ, சிவில் வார் 2 வேற இருக்கு, அயர்ன் மேன் vs கேப்டன் மார்வல். எவ்வளவு விஷயத்த இவ்வளவு ஷார்ட்டா சொல்லிட்டேன். அந்த மாதிரிதான் அவ்வளவு விஷயத்த அழகா ஒரே படத்துல சொல்லிட்டான். அதுவும் ஜஸ்டிஃபை ஆக்சுவலி இதுல சிவில் வார் காமிக்ஸ்ல வந்து இவனுங்கெல்லாம் வருவானுங்க, அந்த தண்டர்பல்ஸ்லாம் வருவானுங்க.
இவன் கவர்மெண்ட் வந்து அவனை இது பண்ணி சிவில் வார்ல இன்னொன்னு காமிக்ஸ்ல முக்கியமா பிடிச்ச சீன் எதுன்னா, ஐ மீன் அது ஸ்டோரி லைன்ல வராது, அந்த இஷ்யூ முடியிற சமயத்துல வரும். ஆக்சுவலி அதான் இந்த சிவில் வார் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆமா. ஒரு அம்மா வரும்ல, அவன் பையன் இறந்ததுக்கு அப்புறம் அயன்மேன் ஒரு மாதிரி காரி உளுமிட்டு போகுமே ஒரு பொம்பளை, அந்த அந்த பொம்பளை ஆக்சுவலி காமிக்ஸ்லயுமே இருக்கும். அதே அதே கேரக்டர் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அவ அயன்மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கிற மாதிரி காமிக்ஸ்ல எழுதியிருப்பாங்க கடைசியில. எல்லாமே முடிஞ்சு அயன்மேன் வந்து ஷீல்டுக்கு டைரக்டரா மாறுவான் டோனி ஸ்டாருக்கு. அந்த சமயத்துல வந்து டோனி ஸ்டார்க்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த கேரக்டர் கொண்டு போயிருப்பாங்க. அது ஒண்ணு, அந்த ஒரு அந்த ஒரு யாருக்கு பிடிக்கும். இன்னொன்னு வந்து அந்த சிவில் வார் ஸ்டோரி லைன் ஃபுல்லாவே வந்து இவன் மரியா ஹில் தான் ஷீல்டோட டேரக்டரா இருப்பான். ஏன்னா இவன் நிக் ஃபியூரி வந்து வேற ஒரு இடத்துல இருக்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கனால கடைசியில வந்து அந்த மரியா ஹில்லோட பல தப்பான முடிவுகளாலதான் இந்த சிவில் வாரோட சில முக்கியமான சண்டைகளே நடக்கும். அதான் அந்த ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்றது. அது என்னதான் இவன் அயன்மெண்ட் பண்ணாலும் அந்த சில முக்கியமான விஷயம்லாம் மரியா ஹில்லோட இன்கன்சிஸ்டன்ஸால முடியும். அப்போ வந்து மரியா ஹில்கிட்ட இருந்து அயன்மேன் வந்து அந்த டைரக்ஷனை வாங்கிட்டு அவன் சொல்லும், மரியாதை சொல்லுவான், வாட் ஷுட் ஐ டூ நவும்பா, கெட் மீ a cup of டீம்பா. காமிக்ல படிக்கும் போது செம்ம சிரிப்பா இருக்கும் அந்த சீக்வன்ஸ். அதான் நீ அதுக்கு தாண்டி வேலைக்கு வெறும் டீ போட்டு கொண்டு வாங்குற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பான கடைசியில் இஷ்யூ சரி, முடியிற ஓகே. சமயத்துல. நம்ம கொஞ்சம் ரெக்கார்டிங் ரொம்ப போனமா இருக்குது. ஒரு கன்க்ளூஷன் பண்ணிடலாமா? ம் ம் ஏன்னா இன்ட்ரடக்ஷன் ஆ, ஆரம்பிச்சு ஓகே ப்ரோ. நம்ம அங்கங்க போயிட்டு எங்கேயோ எப்போ ம் லோக்கி ம் வேணாம எங்கேயோ போய் சிவில் வார் வந்துட்டோம். நிறைய ம் சுத்தி வந்துட்டோம். நம்ம சிவில் வார் ஒரு வந்துட்டோம். மார்வல் யூனிவர்ஸ்க்கே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். பஞ்சாயத்து போட்டாங்க பஞ்சாயத்து. பங்கு அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டேய் பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. இப்ப கன்க்ளூஷன்ல என்ன சொல்லுவாருன்னா, இது ஃபர்ஸ்ட் எபிசோடுனால இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசியிருப்பாங்க. வெனம் 3 ஆரம்பிச்சு சிவில் வார் அங்க எங்க போயிருக்கோம். பட் அடுத்தடுத்த எபிசோட்ல என்னென்ன டாபிக் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம், அந்த டாபிக் பத்தி மட்டும்தான் பேசுவோம். இது ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கனால சும்மா உங்களை வந்து இந்த எங்க சேனலுக்குள்ள செட் பண்ணுங்கிறதுக்காக என்னென்னமோ சும்மா இது மாதிரி தான் இருக்கும். பட் அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப ரேண்டமா இருக்காம அந்த டாபிக் எடுத்தோன்னா அந்த டாபிக் உள்ள மட்டுமே எல்லாரோட ஒப்பீனியனும் இருக்கும். இது சும்மா ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கிறதுனால சும்மா ப்ரொஃபஷனல் ஆயிடும். இந்த டாக்ஸிக் டாய்லிஸ் பூமர்ஸ் மட்டும் வெளியே போயிருங்க, வராதீங்க. சர்க்காசத்துக்கு மீனிங் தெரியாத நர்சரிஸ், அப்புறம் டாக்ஸிக் டாய்லிஸ், அப்புறம் பூமர்ஸ். டிபி கபூர் சொன்ன மாதிரி இந்த சேனலோட இது வைப் செட் ஆனா மட்டும் இங்க இருக்க. இந்த நாங்க ஒப்பீனியன் சொல்றோம்னு கமெண்ட்ல தூக்கிட்டு பெருசா பேராகிராஃப் எழுதுங்க. ஒண்ணு இந்த கண்டென்ட்னா என்னன்னே புரியும். ஆனா படிச்சு பார்க்க டைம் இருக்காது எங்களுக்கு. பேராகிராஃபா எழுதினீங்க, படிச்சு பார்க்க டைம் இருக்காது, போயிட்டே இருப்போம். பேர்லயே ரேங்க் கேஸ்ட் வச்சுட்டோம், புலம்பித்தான் எங்களோட ஒப்பீனியனை பத்தி புளிச்சிக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான் இந்த சேனல், அவ்வளவுதான். சரி, ஓகே காய்ஸ், நான் போயிட்டு வரேன். இனிமே நீங்க இந்த ஃபியூச்சர் எபிசோட் பார்க்கலாம். ரங்கா சைனிங் ஆஃப். ஓகே, வரட்டாமாமே டுர். ஏய், நீ இன்னுமாடா கனெக்ட் ஆகிட்டு இருக்க ரேங்னராக்கு?